குறைவா இருக்கிறது. நாளைக்கு நமக்கு ஆராதனை இருக்கிறபடியினால் நான் எவ்வளவு ஷார்ட்டா நான் சொல்லணுமோ அவ்வளவு ஷார்ட்டா உங்களுக்கு நான் சொல்லி இன்றைக்கு ஒரு அர்ப்பணிப்போடு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு திரும்ப போகிறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நேற்று கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதமா இருந்துச்சு? ஹல்லேலூயா. நம்ம மார்க் போடுவதில்லை, மார்க் போடுவதற்காகவும் இல்லை, நம்மை மனமாற்றுவதற்காக, நம்முடைய குறைகளை இந்த இந்த நாட்கள் வந்துங்க, இந்த சிலுவை தியானம் எதற்குன்னா நம்மை சரிப்படுத்திக் கொள்வதற்காக. நம்மை என்ன செய்யணும்? சரிப்படுத்திக் கொள்வதற்காக. நம்மிடத்துல என்னென்ன குறைகள் இருக்கிறது? வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்கிறது? ஈஸ்டர், இந்த சிலுவை தியானம் வருகிறது. வருஷத்துக்கு ஒரு முறை இந்த சில சர்ச்சில் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் கூட்டங்கள் இந்த மே மாதங்களில் வைப்பார்கள். வருஷத்துக்கு ஒரு முறை கிறிஸ்துமஸ் அந்த நாட்கள் வருகிறது, இது வருஷத்துக்கு ஒரு முறை. நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாய், நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாகத்தான் இந்த இப்படிப்பட்ட கூட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். உண்மையாகவே பல இடங்களிலே உண்மையா ஓப்பனா சொல்லிட்டுங்களா, உண்மையா சொல்றேன். கடந்த வருஷத்துல இன்னைக்கு காலையில கூட ஒரு சர்ச்சில் சங்கடம். காலையில டேட் வந்து கேட்டாங்க, நான் கொடுத்துட்டேன். ஆனா அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்கு அந்த டேட்டை வேற எடுத்து கொடுத்ததுனால காலையில இப்போ ஈவினிங் கூப்பிட்டு ரொம்ப சங்கடம். அந்த டேட் நான் கேட்டிருந்தேனே, அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் டிசி கோயம்புத்தூர் சர்ச்சில் பேசுறேன். அப்ப பொங்கலூர்ல கேட்டிருந்தாங்க, ஏசிஏசி தான். அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, எங்க ஊர்ல இப்படி சத்தியம் வேணும், சத்தியத்தை நடத்துற இப்படி கூட்டங்கள் எங்க பகுதியில நடத்துவதில்லைன்னு சொல்லி. ஆனா நான் நேத்தே சொன்னேன், நீங்கள பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. ஒரு சில இடத்துல அந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் முயற்சியே பண்ணுவது கிடையாது. ஒரு சர்ச்சில் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். உண்மையாகவே ரொம்ப வேதனைப்பட்ட இடத்துல சொன்னாங்க, கூட்டியே கிடைக்கையா சர்ச்சு, ஏதோ நீங்களா வந்து சத்தியத்தை கொடுத்தீங்கன்னு சொல்லி. உண்மையாக இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடப்பதில்லை. நம்ம ஆயிரவர்களும் கமிட்டி மூப்பர்களும் உண்மையா இதற்காக ரொம்ப பிரயாசப்பட்டு ஏற்படுத்தி இருக்கிறாங்கன்னா, இது காலங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டிய சொல்லுங்க காலம். அல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அதே போல இது இந்த நாட்களிலே நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாய், நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ளும்படியாக இந்த காலங்கள். நம்மிடத்துல ஏதோ குறைகள் இருக்கலாம், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். இது நிமித்தம் நம்மை சரிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான், அப்படிங்கறக்காகத்தான் இந்த வார்த்தைகள். உண்மையாகவே நேற்று தினத்துல கொஞ்சம் காரசாரமா இருந்துச்சுன்னு சொன்னீங்க. இன்னைக்கும் ஆண்ட நம்ம அதாவது உணர்த்தும்படியா, நம்ம இடத்துல என்ன குறைகள் நம்ம இடத்துல, அதாவது நீங்க நினைத்துக்கொள்ள, நான் இன்னைக்கு ஈவினிங் கிளம்பும்போது நினைச்சேன், ஏசப்பாட்ட அதான் சொன்னேன், அப்பா ஜனங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் இந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருக்கணும், என்னையும் சில நேரங்களை திருத்திக் கொள்ளணும். நான் முதல்ல ஜெபிக்கும் பொழுது அப்படித்தான் நான் ஜெபம் பண்ணுவேன். முதல்ல எங்கூட நீங்க பேசுங்க, நான் முதல்ல சரிப்படுத்தணும், அதுக்கப்புறம் தான் ஜனங்களுக்கு அந்த வார்த்தைகள் கொடுக்கணும். நான் இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே உபவாசித்து பல நேரங்கள் இன்றைக்கு நான் அமர்ந்திருந்தேன். ஆண்டவர் சில காரியத்தை சொல்லி அனுப்பினார், அதை சொல்லுகிறேன். நாளை காலை ஆராதனையிலே நான் உங்களோடு பகிரங்கமாய் ஒரு சில வார்த்தைகளை நான் பேச காத்திருக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஆண்டவர் அதிகமா என் இடத்துல சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? தயவு செய்து உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக தேவ கரத்திலே அமர்ந்து இரக்கத்துக்காக ஜெபியுங்கள். தயவு செய்து சொல்றேன், தாய்மாரே, தகப்பன் பாரு, கை கூப்பி கேட்கிறேன். நம்முடைய முற்பதாக்குடைய சாபமா இருக்கலாம், நம்முடைய பாவங்கள் சாபமா இருக்கலாம். பிள்ளைகளுக்கு ஒரு நாள் வேண்டவே வேண்டாங்க. நாளைக்கு நான் பேசுவதிய, நாளைக்கு நான் பேசுவேன். உண்மையாகவே நான் இன்னைக்கு நான் என்ன பேசணும் அப்படிங்கறதுக்காக நான் காலையில போய் உட்கார்ந்த தேவ சமூகத்துல. ஆண்டவரு இன்னைக்கு பேசுறதுங்கிட்ட பேசல, நாளைக்கு காலையில நான் என்ன பேசணுங்கிறத பேசுறேன். நேசப்பாட்ட கேட்டேன், அப்பா நாளைக்கு இப்ப ஈவினிங் மெசேஜுக்கு தான் நான் உட்கார்ந்துருக்கேன், நீங்க நாளைக்கு காலையிலையும் நாளைக்கு சாயங்காலத்தை குறித்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லி. நான் இன்னைக்கு சாயங்காலம் பேச வேண்டியது கூட பேசுவேன், நாளைக்கு நீ பேசுவதற்கு இப்ப ஆயத்தமாகன்னு சொன்னார். நாளை தினத்தில் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அதுக்கு முன்பாக இன்றைக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகள் உங்களோடு கூட பேசுகிறேன். உண்மையாகவே நேர சுருக்கமாய் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்று நாம் என்ன வார்த்தை தியானிச்சோம் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்கம்மா, சத்தமா சொன்னீங்க நல்லா இருக்கும். அது விரும்பினான். அல்லேலூயா. அது ஃபுல் பாயிண்டா சொன்னீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து, நீ எப்பவுமே மறக்க கூடாது. செரால்டைய வந்தாரு, இந்த வார்த்தையை சொன்னாருன்னு எப்பவுமே நினைக்கும். அல்லேலூயா. சரி,
நேற்று இன்னைக்கு அதைத்தான் நான் எடுக்க போகிறேன். நேற்று 2 மனுஷர் உங்களுக்கு காண்பித்து கொடுத்த 2 மனுஷன். ஒன்று 38 வருஷமாய் படுத்திருந்தவன், இன்னொன்று ஒரு ஐஸ்வர்யவான் வாலிபன். அவன் எல்லாத்தையும் என்ன செய்யல, விடல. இன்னைக்கு அதே வசனத்தை உள்ள போயிட்டு நம்ம வெளியே வந்து வேற கோணல தியானிக்க போகிறோம். வாசிக்கலாமா? எடுத்தவர் அதே வசனத்தை மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை, அதே வசனத்தை மறுபடியும் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து வைத்து யாராவது ஒரு சத்தமா வாசிக்கலாமா? வாசிங்க. சரி, மார்க் 8:34. ஜனங்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவன் பின்னே வர கடவன். அல்லேலூயா. தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன். ஒரு விஷயம் அந்த வசனத்தின் கையை வச்சு ஒரு ஜோம் இல்லாமா? பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தை மூலமா என்னோடு கர்த்தர் ஆண்டவரே இடைப்படும்படியா பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அடியேனை மறைத்துக் கொள்ளும், கர்த்தர் வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை, அதே வார்த்தை தான். அதிலிருந்து இன்னும் 2 மனுஷரை தியானிக்க விரும்புகிறேன். இன்னும் 2 மனுஷரை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நேற்று தினத்து 2 மனுஷர்களை பார்த்தோம். ஒன்று 38 வருஷம், இன்னொன்று ஐஸ்வர்யவான். ஒருத்தன் என்ன செய்தான்? திரும்பி வந்தான். ஒருத்தன் என்ன செய்யல? சொல்லுங்க, வந்தாரா இல்லையா? வரல. ஒருத்தர் திரும்பி வந்துட்டாரு. இயேசு போய் கேட்கிறாரு, 38 வருஷம் படுத்து இருக்கிற விரும்புறியான்னு கேட்டாரு. ஆமா விரும்புற. அப்ப வா போ அப்படின்னு சொன்னோன்னே எங்க வந்தான்? ஆலயத்துக்கே வந்துட்டான். இன்னொருத்தர் சொல்றாரு, எல்லாம் வித்து கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. திரும்பி வந்தானா? வரல. இப்ப இன்னைக்கு ஒரு 2 மனுஷனை பார்க்க போறோம். ஒருத்தர் திரும்பி வந்தான், அதே போல ஒருத்தர் திரும்பி வரல. ஒருத்தர் திரும்பி வந்தாரு, இன்னொருத்தர் என்ன செய்யல. அதைத்தான் இன்னைக்கு நாம தியானிக்க போறோம். இன்னைக்கு அதான் தியானிக்க போறோம். நம்ம எந்த கேட்டகரியில இருக்கிறோம்? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? நம்ம திரும்பி வருகிற இடத்துல இருக்கிறோமா? நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம திரும்பி வராமல் அப்படியே போகிற நிலைமையில் இருக்கிறோமா? நம்ம இன்றைக்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாய் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இயேசுவோடு இருந்த 2 சீஷர்கள். ஒருத்தர் என்ன செய்தான்? சொல்லுங்க, காட்டி கொடுத்தார். ஒருத்தர் சத்தம் வரலைங்க, எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஒருத்தர் காட்டி கொடுத்தாரு, ஒருத்தர் என்ன பண்ணாரு? மறுதளித்தார். அல்லேலூயா. ஆனா ஒருத்தர் மனஸ்தாபப்பட்டாரு, இன்னொருத்தர் என்ன பண்ணாரு? மனம் திரும்பினார். அதான் நான் சொல்ல முடியும். ஒருத்தர் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பல. ஒருத்தர் ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஒருத்தர் மனஸ்தாபப்பட்டாரு, ஒருத்தர் மனம் திரும்பினார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட உண்மையா பேசுகிற வார்த்தை நீங்க உள்வாங்கிக் கொள்ளுங்க. உண்மையாக கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். உண்மையா கர்த்தர் நம்மோடு இடைப்பட போகிறார். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கேட்கறதுக்கு. கேட்டுதான் சொல்லுங்க. ஜெரால்டு மெசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோப்பு போடுற மெசேஜ் இல்ல. என்னை கூப்பிடுறவங்க முதல்ல ஓப்பனா சொல்லிடுவேன், எல்லாத்துக்கும் ஓகே. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், சோப்பு போட்டு போற மாதிரி இல்லை. என்ன உண்மையாகவே அந்த மெசேஜ்ல தன்னை என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சத்தியம். அதான் உண்மையான ஒரு சத்தியம். 2 மனுஷர்கள். சரி, 2 மனுஷர்கள்ல நான் ஒரே ஒரு கேள்வியோடு உங்களை ஆரம்பிக்கிறேன். 2 கேள்வி கேட்கிறேன். அம்மையாகவே கர்த்தருடைய சமூகத்துல இயேசு கிறிஸ்துவை நம்ம காட்டி கொடுத்திருக்கோமா? பதிலே வரல. சரி வேண்டாங்க, காட்டி கொடுக்க வேண்டாம். மறுதளிச்சிருக்குமா? பதில் வரலையே. ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. ஆமாங்க, இல்லைங்க, ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. ஏன்னா மறுதளிச்சிருக்கிறவன் கரங்களை உயர்த்துங்க. ஒருத்தர் இல்லையா? சரி, சூப்பர், வெரி குட். அப்ப யாரும் என்ன செய்யல? சொல்லுங்க. கொடுக்கிற மெசேஜ்ல தெரியும் எத்தனை முறை நீங்க மறுதளிச்சிருக்கீங்க. நான் சொல்ல போறதுல நீங்க உங்களுக்கு தெரியும். இப்பதான் என்ன செய்ய போறீங்க? ஐயோ, இத்தனை முறை நான் மறுதளிச்சிருக்கேனா அப்படிங்கிறது இப்பதான் என்ன செய்யும்? இனி தெரியும். 2 பேர் நம்மளே காட்டி கொடுத்திருக்கங்க. நம்மளே மறுதளிச்சிருக்கிறோம், நம்மளே காட்டி கொடுத்திருக்கிறோம், நம்மளே என்ன பண்ணிருக்கிறோம்? மறுதளிச்சிருக்கிறோம். ஆனா நமக்கு தெரியல, நம்முடைய வாழ்க்கையில தெரியல. ஆனா உண்மையா இன்றைக்கு அந்தப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய ஒரு வேலை இருக்குமானால், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குமானா, இன்னைக்கு நம்மை நாமே தேவ சமூகத்தில் அர்ப்பணிச்சு, ஆண்டவரே இது எனக்கு தெரியல சொல்லி அர்ப்பணித்து இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம்.
எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. சத்தம் வரலைங்க. உற்சாகமா இருக்கீங்களா? சரி. ரெண்டு விதமான மனுஷர்கள். ஒன்று யூதாஸ், ரெண்டு பேதுரு. அவ்வளவுதான். ரெண்டு மனுஷர்கள். இயேசுவோடு எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு வேதனை என்ன தெரியுமா? இயேசுவோடு இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இயேசுவோடு இருந்த ஒரு மனுஷன், அதான் இயேசுவோடு இருந்தவர்கள் எப்படிங்க ஆண்டு கொண்டு செத்தாரு, எப்படிங்க அவர் மரிச்சு போனாரு. எனக்கு போன நாட்களை தியானித்துக் கொண்டிருக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த கேள்வி வந்துட்டே இருந்துச்சு. ஏன் இயேசு கூட இருந்தவர்கள் பிளஸ்ஸிங்கா இருக்கணும், ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கணும், இயேசுவோட இருந்தவர்கள் மேன்மைக்கு வந்திருக்கணும், இயேசுவோட இருந்தவர்கள் நல்லா அறிந்திருக்கணும், ஏன் ஆண்டு கொண்டு செத்தான், ஏன் ஆண்டு கொண்டு சாகணும்? நமக்குள்ள அந்த கேள்வி வரணும். வேதத்தை படிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு கேள்வியும் பதிலும் உள்ள வரணும். அப்பதான் நான் வேதத்தை வாசிப்பதில்லை, தியானிப்பதற்கு அர்த்தம் இருக்கும். இந்த யூதாசுடைய காரியத்துல ஃபர்ஸ்ட் நான் உங்க யூதாசை பத்தி பேசுகிறேன். அதுக்கு நான் பேதுருக்குள்ள போலாம். கவனிங்க. இப்ப இந்த யூதாசுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நேற்றே சொன்னேன், ரெண்டு பேருக்குமே ரெண்டு சான்ஸ் கொடுத்தாருங்க. ரெண்டு சான்ஸ் கொடுத்தார். யூதாசுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சான்ஸ் கொடுத்தார் மனம் திரும்புவதற்கு. பேதுருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சான்ஸ் கொடுத்தார். ஒருத்த உள்ள வந்துட்டாரு, ஒருத்த வெளியே போயிட்டார். ஏன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்துல, ஆண்டவர் துக்கப்படுத்துகிற காரியத்துல எத்தனையோ முறைகள் நமக்கு சான்ஸ் கொடுத்து 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 இன்னும் நம் வாழ்க்கையில ஒரு மனமாற்றங்கள், ஒரு மனமாற்றமான வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில வரலைன்னு சொன்னா அவரே நம்மளை விட்டு போயிடுவாரே ஒழிய நம்மோடு இருக்க முடியாது. பிரியமான தேவச்சனமே, அதே வசனம் தான் உங்களோட பேச விரும்புகிறேன். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், இந்த ரெண்டு பேத்துல யாரு விரும்பினா, யாரு விரும்பாமல் போனா, யாரு சிலுவையை எடுத்தா, யார் அவருக்கு பின்னால போனா, யாருக்கு அவருக்கு பின்னால போகல, ரெண்டை நான் தியானிக்க போகிறோம். முதல்ல யூதாசுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஏன் யூதாஸ் உண்மையாகவே காட்டி கொடுப்பதற்கு எத்தனம் பண்ணினான். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அதே மத்தேயு 26ஆம் அதிகாரம். உங்களை எங்கேயுமே நான் கூட்டிட்டு போக மாட்டேன், இந்த ஒரே இடத்துலயே உட்கார போறோம். ஏன்னா லூக்கால வேணா மாற்றிக்கலாம், ஏன்னா அதுல கொஞ்சம் நல்லா இருக்கும். அது லூக்கால பாத்தீங்கன்னா பேதுரு குறித்து வாசிக்கும் பொழுது லூக்கால கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா ஒரு கொஞ்சம் ஆழமா இருக்கும். கவனிங்க. மத்தேயு சுவிசேஷத்தை நம்ம எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இங்க யூதாசை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அந்த இடத்துல முடிஞ்ச மைக் யாராவது கையில கொடுத்துருங்க, சத்தமா வாசிக்கட்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. எடுத்தவர்கள் வாசிக்க 26ஆம் அதிகாரம் 14வது வேத வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து என்பவன் பிரதான ஆசாரியத்துக்கு போய் அங்கதான் ஆரம்பிச்சது பிரச்சனைய. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சதுங்க. இவ எங்க போக வேண்டிய யூதாஸ் இப்ப எங்க போகிறாரு? பிரதான அவருக்கு இவங்களுக்கு என்னங்க தொடர்பு? ஏங்க அவங்களுக்கு யூதாஸுக்கு என்னங்க? யாரு கூட இருக்க வேண்டிய மனுஷன் யூதாஸ்? யாருடைய சத்தியத்தை கேட்க வேண்டிய யூதாஸ்? யாரு கூட பேசிக்கொண்டிருக்க வேண்டிய யூதாஸ்? இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் பிரதான ஆசாரியரிடத்துல போய் காலை வச்சாச்சங்க. ஏன் அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லிரு. 3 விதத்திலே யூதாஸ் இப்படி போன காரணம் 3 காரியம் நேற்று சொன்ன நினைக்கிறேன். 3 காரியம். முதல்ல அவன் இருக்க வேண்டிய போக வேண்டிய ஸ்தானத்தை விட்டு போனார். நான் தேவ பிள்ளைய நான் சொல்றேன், தேவ சமூகத்தில் இருக்கிற ஸ்தானத்தை விட்டு நீ போவாயானா நான் சொல்லுகிறேன், நம்முடைய வழிகளும் சரி நம்முடைய வாழ்க்கையும் சரி சீரழிந்து போகும். தேவ சமூகத்தில் நிற்க வேண்டிய யூதாஸ், தேவ சமூகத்தில் நிற்க வேண்டிய மனுஷன் இவர் எங்க இருக்கிறாரு? பிரதான ஆசிரியரிடத்துல போகிறார். பிரதான ஆசிரியரிடத்துல போய் என்ன செய்யறாரு? அடுத்த வசந்த வாசிங்க. நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். கேவலம் நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்க எனக்கு என்னங்க ஏசு கொடுக்காதவரா? ஏசு தராதவரா?
ஹிஸ்டரியில பார்த்தா, உண்மையா சொல்ற, இது ரொம்ப தியானிச்சு பார்த்தா பயங்கரமா இருக்குங்க. அதெல்லாம் எடுப்பதற்கு நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆகும். நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். பயங்கரமா இருக்கும். சிம்சோனுக்கே அவங்க எவ்வளவு கடைசியில பேசி பேசி எத்தனை காசுக்கு வாசிங்க அடுத்தது காட்டி கொடுக்கிறேன். 3 காரியம். அவன் போனான், என்ன கொடுப்பீர்கள் என்று கேட்டான். 3வது சொல்லுகிறது, நான் 30 வெள்ளிக்காசு என்ன செய்யறேன் சொல்லுங்க சத்தமா கொடுக்கிறேன்னு சொல்லி உடன்பட்டார்கள். அது எப்படி நான் தியானிச்சேன்னா, கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டாங்க பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் இனி இயேசுக்கு உனக்கு என்ன இல்ல, யாரு தீர்மானம் பண்ணிட்டாப்போ? யார் தீர்மானம் பண்ணிட்டான்? அவனுங்களே பண்ணிட்டாங்க. பிரதான ஆசிரியர் தீர்மானம் பண்ணியாச்சு. இங்க பாருப்பா, கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். இனி அவருக்கு உனக்கு சம்மதம் இல்லை. இவர் தானிக்கிறாரோ இல்லையோ, அவங்க தானிச்சிட்டா, முடிச்சது. கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு, உடன்பட்டார்கள். சிம்சோனுக்கே 1200 வெள்ளிக்காசுங்க, ஏசுக்கு 30 வெள்ளிக்காசா? யோசித்து பாருங்க. தாய் தகப்பனோடு இருந்த 30 வருஷம், அந்த 30 வருஷத்துடைய ஈடு கட்டி வயசு போட்டு தாய் தகப்பனோட இருந்து எத்தனை வருஷம் இருந்தாரு? தாய் தகப்பனோட 30 வருஷத்துக்கு வெள்ளிக்காசை கொடுத்துட்டு போயிட்டாரு. அவரோட இருந்த நாட்கள் அவர்தான். ஊழியத்துக்கு இறந்தது நமக்கு வேண்டாம். ஊழியத்தோட இணைஞ்சாரு பாத்தியா, அந்த 3.5 வருஷம் அதைய விட்டு தாய் தகப்பனோட இந்த வருஷத்தை கணக்கு போட்டுக்கோ. இந்த 30 வெள்ளிக்காசு அவருடைய வயசுக்கு 30 காசு போட்டுக்கோ, அவ்வளவுதான். 30 வெள்ளிக்காசு கொடுப்பதற்கு என்ன பண்ணாங்க? உடன்பட்டார்கள். உடன்பட்டார்கள். இன்னைக்கு சில நேரங்களில் இன்னைக்கு சத்துரு நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்ய காத்திருக்கான். இன்னைக்கு சத்து நம்மோடு கூட உடன்படிக்கை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கா. இங்க பாரு, நானு நீ ஒன்று சேர்ந்துட்டான், நீ அவரை விட்டுட்டு வந்துரு, அவரோட சேராத, ஆலயத்துக்கு போகாத, ஜெபம் பண்ணாக, நீயும் சரி உன் குடும்பம் சரி, நம்மோடு இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கலாம். என்ன உடன்படிக்கை, என்ன காரியம்? நீ அவரை காட்டி கொடுத்தீனா போது. எப்படிங்க காட்டி கொடுக்கிறது? நான் சொல்லிட்டா, காட்டி கொடுக்கிறது எப்படி தெரியுமா? இன்னைக்கு நானு நீங்கள் ஒவ்வொரு நாளும் காட்டி கொடுக்கறேங்க, தெரியுமா உங்களுக்கு? பின்னாடி சொல்றேன், கவனிங்க. வேதத்துல சொல்லுகிறது, இப்ப இயேசு என்ன செய்யறாரு? இயேசுவுக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் விலை பேச போயிட்டாரு, ரேட் பேச போயிட்டாரு. இயேசு யோசிக்கிறாரு, எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. யூதாஸ் படப்படன்னு வந்து உட்கார்ந்து இருப்பான். ஒரு கட் பண்ண, எங்கப்பா யூதாஸ காணோம்? இயேசுக்கு தெரியும், இல்ல கொஞ்சம் லேட் ஆகும், அவர் ஒரு வேலைக்கு போயிருக்கிறார், எனக்கு துரோகம் பண்றதுக்காக போயிருக்காரு. எப்ப நேத்து உட்காந்து எங்கோட இயேசு யூதாஸ் நேத்து எங்கோட உட்காந்து போஜனை சாப்பிட்டா, நேத்து சாப்பிட்டாங்க. இன்னைக்கு வேற ஒரு இடத்துல என்ன தெரியுது, ஒரு ஒரு டீல் பேச போயிருக்கிறார், ஒரு டீலிங் பேச போயிருக்கார். கொஞ்சம் வேற லேட் ஆகும், நீங்க பந்தி ஆரம்பிங்க. இயேசப்பா சீசர்கள் சொல்லியிருப்பாங்க, எங்க யூதாஸை காணோம்? யூதாஸை வருவான், நீங்க எல்லாம் வாங்க கொஞ்சம் உட்காந்து பேசும். எல்லாம் இன்னைக்கு ஒரு திருவிருந்து, இன்னைக்கு ஒரு ஆயத்தம், இன்னைக்கு பஸ்கா பண்டிகை ஆயத்தமாகலாம், எல்லாம் உட்காருங்க. இப்ப யூதாஸ் என்ன செய்யறாரு? எல்லாரும் வராங்க, ஆரம்பிச்சாச்சு. ஒருவேளை நான் கற்பனை அப்படியே ஒரு பாட்டெல்லாம் பாடி அப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப யூதாஸ் கரகரன் 8 பேர், சரிப்பா நான் இன்னைக்கு வேற இன்னைக்கு போய் இன்னைக்கு ஒரு ஆயத்த நாள், இன்னைக்கு திருவிருந்து, இன்னைக்கு அதனால என்ன செய்யணும், இன்னைக்கு நான் போகணும், இன்னைக்கு நான் திருவிருந்துக்கு நான் போய் உட்காரணுங்க, உட்காரலைன்னா அவ்வளவுதான். அதனால இங்க இருந்து நான் வேலையாகாது, நான் அங்க போய் உட்காந்துக்கிறேன், போற மாதிரி போய் உட்காந்துக்கிறேன், நான் சமயம் பார்க்கிறேன், அவர் எங்க இருப்பாருன்னு அவர் சொல்லுவார் எங்க கிட்ட. ஏன்னா எங்களுடைய மீட்டிங் இன்னைக்கு இருக்குது, 12 பேரை வர சொல்லி இருக்கிறாரு. 12 பேருக்கு என்ன ஒரு பஸ்கா பண்டிகை. அப்ப என்ன, அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் உட்போ அப்படி ஒரு பந்தி நடக்கும். அந்த பந்தியில சொல்லுவாரு, நம்ம எங்க இருக்கிறோம், எங்க இருப்போம் அப்படிங்கறது என்ன செய்வாரு, அவர் சொல்லுவாரு. கேட்டுட்டு எல்லாம் ஆயத்தம் ஆயிக்கிட்டு எல்லாம் ரெடி ஆயிக்கிங்கன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து பந்திக்கு ஆயத்தமாச்சு, இவர் குடுகுடுன்னு ஒடியாந்திருப்பார், வந்து அப்படியே உட்கார்ந்துருப்பார். உட்கார்ந்து யோசிப்பாரு, இயேசு கவனமா கேட்டிருப்பாரு, எந்த இடத்துல இவரை பிடிக்கலாம், எந்த இடத்துல. அதுல பைபிள்ல அழகா இருக்கும். அவர் என்ன செய்ய சமயம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இயேசு சொல்றாரு, இப்போ இத வந்து தெரிஞ்சு போச்சு, யூதாஸ் எங்க போயிட்டு வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நான் சொல்றேன், எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு இவரு சொல்லுங்க? திருவிருந்துல. எங்கீங்க சொல்லுங்க, எங்கீங்க? திருவிருந்துல. சாயங்காலமான போது பஸ்கா பண்டிகை. அப்ப இயேசுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் வாங்க வேண்டிய யூதாஸ் சீசர்கள் எல்லாம் கொண்டிருக்காங்க.
இப்ப இந்த நேரத்துல என்ன நடக்குது? எல்லாம் ஆயத்தமாயாச்சு, எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பதான் இப்ப இவர் ஆரம்பிக்கிறார். என்னதான் இருந்தாலும் யூதாசு, நீ காட்டி கொடுக்கறதுக்கு நான் நீ ஆயத்தமாயிட்டேன், பரவாயில்ல, இருந்தாலும் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற, நீ அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்துட்டீன்னா கொஞ்சம் நல்லது. நீ எங்க போயிட்டு வந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ மனம் மாறுவியான்னு பாக்குறதுக்கு நான் இப்போ ஒரு ஒரு என்ன செய்யறேன், ஒரு சின்ன ஒரு குழு கொடுக்கிறேன், ஒரு சின்ன ஒரு அடையாளத்தை வைக்கிறேன், ஒரு சின்ன ஒரு காரியத்தை வைக்கிறேன். நீ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மனம் மாற்றிட்டீன்னா நல்லது அப்படின்னு சொல்லி இப்ப ஆரம்பிக்கிறார். வாசிங்க வசனத்தை, 26ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டீங்களா? இந்த இடத்துல வாசித்து பார்க்கும் பொழுது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அது 26ஆம் அதிகாரத்து 20ஆம் வசனத்துல இருந்து ஆரம்பிங்க. 12 பேர் தான் இருக்கிறாங்க. 12 பேர் வாசிங்க. இந்த ஒருவன் ஒருவன் ஒருவன்ங்கிறது பயங்கர ரொம்ப இருக்கும். நீங்க வேதத்துல எங்க எடுத்தாலும் கேள்வி, ஆண்டவர் ஒருவரைத்தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த ஒருவன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அந்த ஒரு மனுஷன் தான் இன்னைக்கு வேணும். அந்த ஒரு மனுஷன் தான் இன்னைக்கு ஆண்டவர் தேடுற. அந்த மனுஷன் யாருங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாசிங்க. அடுத்தது, காட்டி கொடுப்பான். இப்ப ஆண்டவர் சும்மா ஒரு பிராக்டிகலா சொல்றார். இந்த கூட்டத்தில் இத்தனை பேர் இருக்கிறீங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சும்மா ஒரு கள்ள போடுற மாதிரி இங்க ஒருத்தர் இருக்கிறீங்க, நீங்க ஒருத்தர் துரோகம் பண்ணுவீங்க, இந்த ஒரு காரியத்தை செய்வீங்கன்னு ஒரு பிராக்டிகலா சொல்றாரு. இப்போ உண்மையாகவே பாவம் செய்தவர்கள், ஆண்டவருக்கு துரோகம் செய்தவர்களுக்கு குத்துமா குத்தாதா? சும்மா சொல்லுங்க, குத்த வரலையே. குத்துமா குத்தாதா? அல்லேலூயா. இப்ப யூதாசு கொஞ்சம் தான் குத்துச்சு. யாரோ ஒருவர் தானே, அவர் பொதுவா தான் அடிச்சு விடுறாரு, எடுத்துட்டு போட்டு. 12 பேர் இருக்கிறோம்ல, 12 பேர்த்துல எப்படி அப்படிங்கிறவன் அந்த ஒருவனை குறித்து கர்த்தர் பேசுறாரு. பேசணும்னா எல்லாம் ஆஃப் ஆயிட்டாங்க. இப்ப பயங்கரமா உள்ளுக்குள்ள கூட்டம் நடக்குது. எப்பா நீயா என்ன காட்டி கொடுப்பேன்னு சொல்றாரு? அவங்க பேசிட்டு இருந்தாங்க நேத்து. எப்படி யோசித்தனா, அதாவது கேள்விப்பட்டுதான் யூதாசு போயிருக்கான். நேத்து உங்களுக்கு நான் சொல்ல, யார் கையில பணப்பை இருந்துச்சு? யூதாசுடைய கையில. இப்ப இயேசு கிட்ட வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய கணக்கில் இருக்கும். காணிக்க கொடுக்கிற எல்லாம் பணம் எல்லாம் கணக்கில் இருக்கும். இது யூதாசுடைய பிளாக் மணி. இது கணக்கில் இல்லாத பணம். அப்படிதான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அப்ப கணக்கில் இல்லாத பணத்தை இப்ப யூதாசுடைய என்ன சொல்லு, அவனுடைய சேஃப்டிக்காக, அவனுடைய வாழ்க்கைக்காக, இந்த யூதாசுடைய வாழ்க்கையில இப்படி பயங்கரமான ஒரு காரியம். இப்ப யோசிக்கிறாரு. இப்ப எல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, என்ன சரி, உங்களில் ஒருவன் என்ன செய்வான்? காட்டிக்கொடு. அடுத்த வசனம் வாசிங்க. இப்ப சாவும் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. இப்ப ஆண்டவர் 2வது பக்கத்துல நெருங்கிட்டாரு. ஏப்பா காட்டி கொடுப்பதனால உனக்கு என்ன பிரச்சனை, அதையும் கர்த்தர் சொல்லிட்டாரு. அப்பவும் மனம் திரும்பல. அப்பவும் என்ன செய்யல, மனம் மாறல. அடுத்த வசனம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு ஒரு வருஷம். லூக்கால பாத்தீங்கன்னா இனி கேட்பாங்க, நானும் போய் கேட்பாங்க. எல்லாரும் நான் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்ப யூதாஸ் யோசிக்கிறான், எல்லாரும் கேட்டாங்க, நான் கேட்கலினா ஏசு எம்எல் என்ன வச்சுக்குவாரு? கோச்சுக்குவாரு. இல்லைன்னா ஏசு கோச்சுக்குவாரு. இல்லாட்டி இவங்க எல்லாம் எம்எல் என்ன செஞ்சிருவாங்க? சொன்னாலும் சொல்லிடுவாங்கன்னு சொல்லி இப்ப யூதாஸ் கேட்கிறாரு, ரபி நானோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. வாசிங்க. இல்ல அதுக்கு மேல் வசனம், நானோ என்று சொன்னார். பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றார், வாசிங்க. இல்ல 25 இல்ல 25 வாசிங்க. அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி ரபி நானோ என்றான். அதற்கு அவர் நீ சொன்னபடிதான். டைரக்ட் அடிச்சாரு, மறைமுகமா அடிச்சாரு, மறைமுகமா கொண்டு வர. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள், சில காரியங்கள் ஆண்டவர் மறைமுகமா பேசிக் கொண்டிருக்கலாம். நம்முடைய காரியங்கள், நம்முடைய பாவங்கள், சில சூழ்நிலைகளை ஆண்டவர் மறைமுகமா ஏதோ ஒரு போற போக்குல ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனா நமக்குள் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதான் அப்படின்னு உன்னை
தட்டி உன்னை எழுப்பி சொல்லுவாரு. அப்பவும் நம்முடைய வாழ்க்கையில அர்ப்பணிப்பு இல்லைன்னா அசிங்கம்தான், அசிங்கம்தான். ஆமென் சொல்றீங்க? அடிக்கடி சொல்லுவீங்க சர்ச்சில், பாவம் செய்யற அப்படின்னா உனக்கு அவரும் உனக்கு அவரு எனக்கு அவரு என்னை வச்சு சொல்றேன். இப்ப நான் ஒரு பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா நானும் அவரும் இருக்கும் பொழுது எங்க 2 பேத்துக்குள்ளே நான் பேச்சு முடிச்சுட்டேன்னா ரொம்ப நல்லது. அவரும் நானும் ஓகே பேசி முடிச்சு சமரசமாகி ஒப்புரவாகி சரி ஆண்டவரே இனி நமக்கு 2 பேத்துக்குள்ளே முடிச்சிடலாம், வெளியே யாருக்கு தெரியல, ஓகே தெரியலப்பா இது இன்னைக்கு ஒப்பு கொடு ஜெபம் பண்ணி மனம் திரும்பி இனி இயேசுவுக்கா உண்மையா வாழ்ந்துட்டு போற. இது விட்டு அடுத்தது போச்சுன்னா வெளியே தெரிஞ்சதுன்னா ஆண்டவர் இல்ல நம்ம இல்ல ஆண்டவரை வெளியே தெரிய வைப்பா. நான் சொல்றது புரியுது? கஷ்டமா இருக்குல்ல? ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, சக்தி இதுதான். யூதாசுக்கு பப்ளிக்கா கேட்கல, பப்ளிக்கா சொல்லல, பொதுவா பேசிட்டு இருந்தாரு. அப்பவே யூதாஸ் ஒரு வேளை தனியா போய் காதுல போய் ஏசப்பா நான் தான் இப்பதான் ஆசாட்டு கொஞ்சம் பேசிட்டு வந்துட்டு தெரியல, ஆனா நீங்க சொல்றீங்க இது நான் தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்புரவு ஆகியிருந்தா யூதாஸ் நாண்டு கொண்டு சேர்த்திருக்க முடியாது. வேத வாக்கியம் உண்மைதான், வேத வாக்கியம் நிறைவேறணும் தான், ஆண்டு அது இருக்காரு. ஆனா அவன் பிறவாதிருந்தாலும் வார்த்தை சொல்லுது, அவன் பிறவாதிருந்தாலும் அவனுடைய எண்ணங்களில் அந்த வார்த்தை அதை காட்டி கொடுக்கணுங்கிற எண்ணம் பிறக்காம இருந்தாலும் சந்தோஷம் தான். புரிந்து கொள்ளுங்க. 27 வாசிங்க, நேரம் இல்ல. 27 அதிகாரத்துல நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா உண்மை அதை விட வேதனை எதுவுமே இல்லைங்க. அது உண்மையாகவே இப்போ காட்டி கொடுத்தாச்சு. இப்ப யூதாசுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்ப இயேசு பிடிச்சிட்டு போய் கொலை செய்வதற்காக பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப யூதாசு என்ன செய்யறான், மறுபடியும் பிரதான ஆசிரியத்துல ஓடுகிறான். போய் சொல்றான், ஐயோ நான் குற்றமில்லாத ஒரு ரத்தத்தை நான் என்ன செய்துட்டேன், நான் காட்டி கொடுத்துட்டேங்க, காட்டி கொடுத்துட்டேன். ஐயோ நான் செஞ்சது ஒரு பெரிய பாவம், நான் செய்தது ஒரு பெரிய துரோகம், இப்படி ஒரு காரியத்தை நான் செய்வேன்னு தெரியல. ஏன்னா நான் தயவு செய்து நேற்று இயேசுனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாருல, நேற்று பந்தியில இயேசு கிறிஸ்துவோட பேசினாருல, நீதான்னு சொன்னல, அப்ப எங்க போச்சு உனக்கு தெரியலையே. இன்னைக்கு அதே போல அவன் சொல்லுகிறான், நான் ஒரு பாவி அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சொல்றாரு, கவனிங்க. சரி பிரதான ஆச்சரியம் சொல்றா, அது பாடு இருக்கா சொல்லுங்க, இந்த வசனம் இருக்கா? 3ஆம் வசனத்தை வாசிங்க, 27:3 வாசிங்க. பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்னப்பா, எங்களுக்கு என்ன, அது பாடு. இதுதான் நீ உள்ள என்ட்ராகிற போதும் கூட இருப்பாங்க, பிசாசு கூட இருப்பான். நீ உள்ள என்ட்ரு ஆயிட்டேன்னு வச்சுக்கவேன், இங்க பாருப்பா உள்ள கொண்டு வந்து விட்டாச்சு, நீ என்னமோ பண்ணிட்டு போ, நீ என்னமோ செய்துட்டு போ, அது பாடு, அது பாடு. நீயாச்சு உன் பாவமாச்சு, நீயாச்சு இந்த காரியமாச்சு, அவ்வளவுதான் பாடு. இதை யூதாசு பார்த்துட்டு, இதை பார்த்துட்டு இவனால் என்ன செய்ய முடியல, ஒன்று செய்ய முடியல. இப்ப இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்காக காட்டி கொடுத்த இந்த யூதாஸ் நான் ஒரு பாவம் செய்தேன் என்று சொல்றேன். இப்ப சொல்றேன் கேளுங்க, எப்படிங்க காட்டி கொடுத்தீங்க? நம்ம எப்படிங்க காட்டி கொடுக்கிறோம்? இயேசு எங்கெங்க இருக்காரு, எங்க இருக்காரு? சத்த வரல, இங்க இருக்கீங்களா வெளியே இருக்கீங்களா? இயேசு எங்க இருக்காரு? இங்கதான் இயேசு இருக்கிறார். நல்லா கவனிங்க, நான் சொல்றேன் எப்படி காட்டி கொடுக்குறது நான் சொல்றேன். இயேசு இங்க இருக்கிறாரு. நீ இந்த இடத்தை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, நீ ஆண்டவரை விட்டு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நீ செய்யும் பொழுது, இல்ல சத்துருடைய பிடியில நிற்கும் பொழுது, சத்துரு என்ன செய்வானா, உள்ள வந்து இயேசு உனக்குள் இருக்கிறவரை என்ன செய்வான், அழித்து விட்டு அவன் உள்ளே வருவான். அவன் உள்ள வந்தானா, இப்ப நீ யாரு காட்டி கொடுக்கிறோம்? நம்ம தான் காட்டி கொடுக்கிறோம். நான் என்ன செய்யறேன், நான் கொஞ்சம் உங்ககிட்ட வரேன், நான் கொஞ்சம் உலகத்துக்குள்ள வரேன், நான் கொஞ்சம் உன்னை உலகத்தோட அண்டி கொள்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா? அப்ப ஏசு எங்க இருக்காரு? இங்க இருக்காரு, நீ அவர் வெளியே தள்ளு, நான் உள்ள வரேன்.
இப்ப இயேசு என்ன செய்யறாரு? துக்கத்தோடு வெளியே போட்டார். நீ காட்டு கொடுக்க வேண்டிய இடத்துக்கு போயிட்ட, உலகத்துக்குள்ள சார்ந்துட்ட, உலகத்தோட ஒட்டி கொண்ட, உலகத்தோட இணைந்து கொண்ட. இப்போ இயேசு நம்மோடு இருக்கிற அந்த அர்ப்பணிப்பு என்ன இல்லைங்க? இல்ல. யூதாசுடைய வாழ்க்கை ஆண்டு கொண்டு செத்தான். அது உள்ள போனோம்னா அது ஏன் ஆண்டு கொண்டு செத்தான் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பயங்கர ரொம்ப நேரம் ஆகும். அவன் ஏன் அவன் மறிக்கணும்? ஏன் வந்து நாண்டு கொண்டு சாகணும்? பாருங்க, உண்மையா சொல்றேன், ஆண்டவர் யூதாசுக்கு சான்ஸ் கொடுத்தாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில காரியங்கள்ல ஆண்டவர் சில சில காரியத்தை நமக்கு சொல்றாரு, சில காரியத்தை உணர்த்துகிறார். ஊழியக்காரன் மூலமாகவோ இல்ல இந்த காரியத்தின் மூலமாகவோ உண்மையாகவே நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாரு, நம்மோடு கர்த்தர் இடைப்படுவாரு. ஆனா நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை நம்முடைய காரியங்கள் ஆண்டோடைய சத்தியத்தை கேட்டு, ஆண்டோடைய தொடுதலை கேட்டு, ஆண்டு உணர்த்துகிற உணர்வை குறித்தும் இன்னும் நம் மனம் திரும்பல, அர்ப்பணிக்கல அப்படின்னு சொன்னா, உண்மையா சொல்லுகிறேன், ஆண்டவரோடு இருக்கிற அந்த உடன்படிக்கை ஒப்பந்தம் சரியா இல்லைன்னு சொன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப மோசம். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் உண்டு, என்னுடைய ரிலேஷன், சொந்தம் தான். அவனோட வாழ்க்கையில நீ சொல்லி முடிச்சு அடுத்த பேதோடைய வாழ்க்கையை சொல்லி முடிக்க போறேன். அவன் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நல்ல ஒரு, எனக்கு முன்பாக பைபிள் காலேஜ் படிச்ச மகன் தான். ஆனா நல்லா ஆண்டவருக்காக இருந்த வைராக்கியம். கொஞ்சம் உலகத்தை எட்டி பார்த்தான், உலகத்தை எட்டி பார்த்தான். உலகத்தை எட்டி பார்த்த உடனே உலகம் அவனுக்கு சூப்பரா தெரிஞ்சிச்சு. உலகத்துக்குள்ள வந்துட்டான், உலகம் சூப்பரா தெரிஞ்சிச்சு, நல்லா இருந்தான். உலகத்துக்குள்ள போக போக அவனுக்கு நல்ல வேலை, ஜாப். பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்த திரும்பி பைபிள் காலேஜ் போகல. ஏன்னா ஒரு நல்ல வேலையை பிசாசு ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தான். நல்ல சேலரி, நல்ல சம்பளம், நல்ல மேன்மை, நல்ல கனம், நல்ல உயர்வு, சூப்பரான இடம். அப்படியே உட்காந்துட்டான். அவ்வளவுதான். பாருங்க, அது நாட்கள் கடந்து போச்சு, நாட்கள் ஆச்சு, நாட்கள் சூழ்நிலை மாறிச்சு. அவன் வாழ்க்கையில ரொம்ப கொடூரமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். நடந்தது என்ன தெரியுமா? கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளையே. ஒரு நாள் 34 வயசு ஆச்சு, திடீரென்று சொல்லி ஒரு நெஞ்சு வலி வந்துச்சு. அவ்வளவுதான். அந்த நெஞ்சு வலி நிமித்தம் பாதிக்கப்பட்டான். ஹாஸ்பிட்டல் கொண்டு போவதற்குள்ள அவன் மரித்து போனான். அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, இன்றைக்கு எத்தனையோ முறை எச்சரித்தேன், எத்தனையோ முறை சொன்னேன். நான் சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டது, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உணர்த்தப்பட்டது, திரும்பல, மனம் திரும்பல, வாழ்க்கை முடிந்து. அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை சில நேரங்களிலே ஆண்டவர் நம்முடைய பாவங்களை உணர்த்துவா, சில காரியத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசுவா. உண்மையா கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற அந்த வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிப்போமானா, நம்ம ஒப்பு கொடுப்போமானா, நான் சொல்லுகிறேன் அன்பு சகோதரா, சகோதரியே, இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு யூதாசை போல இன்னைக்கு ஆண்டவர் ஒருவேளை நமக்கு ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது உணர்த்தும் பொழுது அதை நம்ம திருந்தல, ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னா வாழ்க்கை பரிதாபம். இரண்டாவது ஒரு மனுஷனை சொல்ல விரும்புகிறேன். எடுத்தவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நேரம் இருக்கிற 10 நிமிஷம். நல்ல கவனிங்க, இதை நீங்கள் யோசித்து பார்க்கலாம். இந்த பேதுருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். யூதாசுடைய சாப்டர் முடிந்தது, அவ்வளவுதான். ஆனா இயேசு இனுக்கு உண்மையாகவே யூதாசுடைய வாழ்க்கை, பேதுருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இந்த பேதுருடைய வாழ்க்கை என்ன? இந்த பேதுரு சொன்ன வார்த்தைகள் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, நீ நான் சாவிலும் பின்பற்றுவேன், நான் உம்மோடு மரிப்பேன், உம்மோடு இருப்பேன் என்று சொன்ன பேதுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? வாசிக்கலாம், எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா என்ன சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, சில நேரங்களிலே ஆண்டவராகிய தெய்வ சமூகத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்து பார்க்கும் பொழுது அதுல சில காரியம் நமக்கு நன்றாக புரியும். பிரியமானவர்களே, சில நேரங்களிலே ஆண்டவர் இதே போல நமக்கும் சில நேரங்களை கர்த்தர் உணர்த்துவார். நமக்கும் சில நேரங்களிலே ஆண்டவரோடு இருக்கிற சில வார்த்தைகளை நம்மோடு கர்த்தர் பேசுவார். அன்பு சகோதர, சகோதரி, ஒரு வேத வசனத்தை தெய்வ சமூகத்தில் நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் அதே மத்தேயில எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. மத்தேயில நாம் 26ஆம் அதிகாரத்தை தியானித்தது போலவே அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வசனம் நமக்கு நன்றாகவே தெரியும். உண்மையாகவே 26ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அங்க அதே வேதத்துல வாசித்து பார்க்கும் பொழுது 58 வாசிங்க. முடிவை பார்க்கும்படி
இவரு கொஞ்சம் போறாருங்க. இந்த யூதாசு போயிட்டாரு, அவரும் கொஞ்சம் போனாரு, எல்லாம் ஆண்டவர் சொன்னாரு, வாழ்க்கை முடிஞ்சிச்சு. இப்ப பேதுரு என்ன செய்யறாரு, அங்கே அவரும் என்ன பண்றாரு. இப்ப முதல்ல அந்த இடத்துல சொல்லப்பட்டது, இயேசு கிறிஸ்துவிடத்துல மரித்தாலும் நான் மரிப்பேன்னு சொல்லி இயேசு ஏற்கனவே சொல்லிட்டாரு, பேதுருவே நீயா மரிக்க போற என்னோட. தேவல் கூகுறதுக்கு முன்னாடி எத்தனை தரம், 3 தரம் என்னை மடிமலிப்புன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். மறுபடியும் பேதுரு சொல்றார். நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது அதாவது பாத்தீங்கன்னா அந்த பேதுரு குறிச்சு அழகா எழுத சொல்லுவாங்க. உண்மையா சொல்ல போனா பேதுரு முந்திரி கொட்டை, எதை பேசினாலும் என்ன பண்ணிருவாரு, அவர் தான் முதல்ல பேசுவார். நான் பிடி படிக்கும்போது எதை பேசினாலும் சரி, பேதுரை கொடுத்துற கட்டுரை எழுதுனா எழுதணும். பேதுரு பாத்தீங்கன்னா அதிகமா சொல்றது, எதை பேசினாலும் நீங்க பைபிள் எடுத்து பாருங்க, பேதுரு தான் முதல்ல நிற்பார். எங்க போனாலும் பேதுரு நிற்பார். நான் தான் நான் தான் நான் தான். யாரு கேள்வி கேட்டா இவரு முன்னாடி போய் சொல்லிடுவார். அந்த இடத்துல அவர் தான் சொல்றாரு, என்ன யார் என்று சொல்றீங்க. பேதுரு பதில் சொல்றாரு, பேதுரு நீ எல்லாம் இல்லப்பா, உண்மையா சொல்றேன், உண்மை நீயா வெளிப்படுத்தல, ஆண்டவர் அவரே உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொன்ன பேதுரு எல்லாத்தையும் கூப்பிட்டு வருப்பான், ஆவியோட கையில ஒப்பு கொடுப்பாங்க, நான் மறுத்து போவேன், 3 நாள் உயிரோடு எழுப்பேன். பேதுரு தனியா கூப்பிடுறாரு, ஆண்டவர் கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் தனியா பேச வேண்டியது இருக்கு, தனியா பேசணும். உடனே சொல்வது, உமக்கு மட்டும் இது நடக்க கூடாது ஆண்டவரே, அது எப்படி நடக்கலாம், நீங்க எப்படி ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி பேதுருவை பார்த்து ஒரே வார்த்தை, அப்பால சாத்தான், என்னுடைய தேவ திட்டத்தை என்ன நீ குறுக்க நிக்காத, நீ செயல்படுறதுக்கு தடுக்காதுன்னு சொல்றாரு. இப்படி பேதுருவோடு இருக்கிற அந்த காரியத்துல இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, பேதுருவே அந்த சொல்றாரு, பேதுரு நீ தான் 3 தரம் மறுதலிப்ப. இப்ப 3 தரம் மறுதலிக்கிறேன்னு சொன்ன மனுஷன் இப்ப எங்க இருக்கிறான், இயேசுவை பிடிச்ச உடனே இப்ப எங்க போயிட்டாரு, தூரத்துல சத்தவர் எங்க போயிட்டாரு, எங்க போயிட்டாருங்க, தூரத்துல பின்பற்றார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சில சோதனைகளோட வாழ்க்கையில வரும் பொழுது இன்னைக்கு எங்க இருந்து பின்பற்றோம்னா தூரத்துக்கு போயிடுறோம். ஆண்டவரை விட்டு தூரத்துக்கு ஓடிடுறோம். ஆண்டவரை விட்டு தூரத்துல நின்னு அவரை அப்படி நான் பின்பற்றுங்க. பின்பற்றுறீங்களா? ஆமாங்க. அவரை தேடுறங்க, ஜோம் பண்றங்க. ஆனா இருக்கிற இடம் எங்க, தூரத்துல. அவரை விட்டு ஜோம் பண்றீங்களா? ஜோம் பண்றதுக்கு நேரம் இல்லைங்க. ஆண்டவருக்கு சர்ச்சுக்கு போறீங்களா? டைமே இல்லைங்க. லீவே கிடைக்கிறது இல்ல. நீ எங்க இருக்கிற, நீ யாரு, ஆண்டவருக்கு எதையும் செய்ய வர தீர்மானித்த மனுஷன் இப்ப எங்க இருக்க, தூரத்தில் இருக்கிற. இன்னைக்கு பேதுருடைய வாழ்க்கையில இன்னைக்கு அதுதான் நடந்த ஒரு காரியம். இயேசுவை பிடிச்ச உடனே இவர் எங்க போயிட்டாரு, எங்க போயிட்டாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் எங்க இருக்கோம், ஆண்டவரோட தான் இருக்குமா இல்ல தூரத்துல இருக்குமா? நம்மை நாமே நிதானித்திருந்தால் சொல்லுங்க, நான் எந்திருக்க போடுவோம்ங்கிறமா. இப்ப தூரத்துல போயிட்டார். எங்க போயிட்டாரு, இப்ப தூரத்துல போய் இவரும் பிரதான ஆசிரியத்துல தான் போறார், இவரும் அங்கதான் போறார். இவர் அங்க போய் தான் என்ன செய்யறாரு, அமர்ந்து வசனத்தை மறுபடி வாசிங்க. வசனத்தை தூரத்திலே உள்ளே பிரவேசித்து உட்கார்ந்தாரா. முடிவு என்னதான் பார்த்திடலாம், என்னதான் முடிவு. இவர் பார்ப்பதற்காக என்ன செய்யறாரு, இவர் முடிவை பார்க்கும்படி உட்காராரு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு உண்மையாக சொல்ற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு முடிவை பார்க்கும்படி தேவ உட்கார்றாரு. உண்மையா சொல்ற, இன்றைக்கு பேதுரு உட்கார வேண்டிய இடமா நான் கேட்கிறேன். பேதுரு இடத்துல உட்கார வேண்டிய இடமுங்களா? உட்காரலாமா கூடாதா சொல்லுங்க? உட்காரக்கூடாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எங்க உட்கார்றோமோ அங்க உட்காராதனாலதான், இன்னைக்கு அமராதனாலதான் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை ரொம்ப மோசம். இன்னைக்கு பேதுரு இடத்துல உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் உட்கார வேண்டாத இடத்துல உட்கார்றோம். இன்னைக்கு வேதம் சொல்லுது, சங்கீதக்காரர் அதாவது 1ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, உண்மையாக துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், சத்தமா சொல்லுங்க, பரியாசக்காரன் உட்காரம் இடத்தில் உட்காராமலும், ஆண்டவர் உட்காராத இடத்துல என்ன செய்யாத, பரியாசம் என்ற இடத்துல என்ன செய்யாத, பரியாசம் என்ற இடத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. உட்கார வேண்டிய இடமும் கிடையாது, உட்கார வேண்டிய இடம் கிடையாது. இப்பதான் ஆரம்பிக்குது பிரச்சனை. யாருக்கு? பேதுருவுக்கு. எந்திரிச்சு தூரத்துல போனாரு, போயிருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை, போயிருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை. இப்ப போய் மறுபடியும் என்ன பண்றாரு,
அந்த இடத்துல போய் உட்கார்றார். அந்த இடத்துல உட்கார்ந்தோடனே இப்ப அடுத்தது அதே வேத வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல சொல்லுகிறது, அதை மத்தையில எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. மத்தையில அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு எடுத்து வாசிங்கன்னா, வேதத்துல வாசித்து பார்க்கும் பொழுது 68 69க்கு வந்துருங்க. 69 வாசிங்க. இப்ப வெளியே வந்துட்டாரு. இப்போ உள்ள போனவரு சத்தமா சொல்லுங்க. இப்ப வெளியே வந்துட்டார். தூரத்துல போனாரு. சரி போயிட்டா போறாரு. தூரத்துல பின்பற்றாரா? சரி பற்றிட்டு போப்பா. பின்பற்றையா பற்றிக்கோ. ஆனா என்னை தேடு. நான் தூரத்துல இருந்தாலும் என்னை கொஞ்சம் நினைச்சுக்கோ. சரி ரைட் ஓகே. இப்ப அந்த இடத்துட்டு எங்க வந்துட்டாரு? இப்போ வெளியே வந்து வாசிங்க. வேலைக்காரி கேவலம். வேலைக்காரி ஒருத்தி கேட்கிறா, நீயும் கல்யாணாகி இயேசுவோடு கூட இருந்தாய் என்றார். அங்கதான் ஆரம்பிக்குது பிரச்சனை. அதற்கு அவர் இப்ப முதல் மறுதலிப்பு யாருக்கு முன்னாடி? சத்தம் வரல. யாருக்கு முன்னாடி? முதல் மறுதலிப்பு வேலைக்காரி எல்லாருக்கும் முன்பாக சொல்றான். இதைய அவர் சொல்றாரு, இந்த மனுஷன் எனக்கு தெரியாது. முதல் ஸ்டார்டிங், முதல் மறுதலிப்பு வாசிங்க. அறியேன் என்று சொன்னான். அப்படியே மார்க்குக்கு வந்துருங்க. அப்படியே மார்க் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கதான் ஒரு வேர்ட் இருக்கு, வாசிக்கலாமா? 66 மார்க் 14:66. நல்ல கவனிங்க. அத்தருணத்திலே வேலைக்காரிகளை ஒருத்தி வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அந்த இடத்துல கோட்டை போடுங்க. உற்று பார்த்தால், நான் ஒரு காரியத்தை தெளிவா சொல்றேன், உலகம் கிறிஸ்தவர்களை உற்று பார்க்க சொல்றீங்க. உற்று பார்த்தான். ரொம்ப வேதனையா இருந்துச்சு தியானிக்கும் பொழுது. அவள் உற்று பார்த்தான். அவள் உற்று பார்த்தாள்னா அவள் எப்படி பார்த்திருப்பா? யோசித்து பாருங்க. இந்த பேதுரு இருக்க வேண்டிய இடத்துல நீ இல்ல இருந்ததுனால, நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தீனா அவள் உன்னை உற்று பார்த்திருக்க மாட்டான். இன்னைக்கு வாழ்க்கையில இன்றைக்கு உன்னை சுத்தி இருக்கிறவர்கள் உற்று பார்த்து கொண்டிருக்குது. இப்ப சொல்றேங்க, நீ எங்க மறுதலிக்கிறேன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில உற்று பார்க்கிற கிறிஸ்தவர்கள், சரி உலகத்தான் உன்னை உற்று பார்க்குது. நீ உற்று பார்க்கும் பொழுது உண்மையா கர்த்தருக்கு உண்மையா நீ நடந்தேனா, கர்த்தருக்கு உண்மையா நீ வாழ்ந்தேனா, நான் சொல்லுகிற தேவ பிள்ளையே, உண்மையா உன்னை உற்று பார்க்க பார்க்க நீ எப்படிப்பட்டவன்னு தெரியும். அங்கதான் நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை, ஆண்டவர் துக்கப்படுத்துற காரியத்தை நீ செய்யும் பொழுதுதான் மறுதலிச்சு. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. சாதாரண பைப்பு சண்டை எடுத்துக்கலாம், ரொம்ப தூரம் போக வேண்டாம். ரேஷன் கடை எடுத்துக்கலாம், அங்க தெரியுங்க உலக மனுஷர்கள் நம்ம விட்டு எந்த அளவுக்கு உற்று பார்க்கறாங்கன்னு சொல்லி. தெரியுமா? தெரியாது. துரோகம் பண்ணிட்டீங்க. இப்ப சொல்லுங்க, எங்கெங்க மறுதலிச்சிருக்கோம், எங்கெங்க காட்டி கொடுத்திருக்கோம்? இயேசு எனக்குள் இன்னைக்கு இருக்கிறாரா? இன்னைக்கு எனக்குள்ள அவர் வாழ்றாரா? எனக்கே தெரியல. எத்தனையோ முறை பிசாசுடைய பிடியில சிக்கி உலகத்தோட காரியத்துல போய் அவன் உள்ள சேரு போட்டு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறான். எப்படி காட்டி கொடுக்காம இருக்க முடியும்? எப்படி நான் மறுதளிக்க முடியும்? அவள் சொல்லுகிறான், இவர் குளிர்காய போயிருக்கிறார்.
இன்றைக்கு உலக குழு, இன்றைக்கு உலகத்துடைய சூடு வேணும்னு சொல்லி, உலகத்துடைய சூடு வேணும்னு சொல்லி இன்றைக்கு நம்ம குளிர்காயிறனால இன்றைக்கு உலகத்துடைய காரியம் இன்றைக்கு உங்களையும் என்னையும் இந்த கிறிஸ்தவரை முன்னே செய்து உச்சு பார்க்குது. உச்சு பார்த்தா அவள் உச்சு பார்க்கிறாள். உச்சு பார்த்து நீ அவனோடு இருந்தா எனக்கு தெரியும். அதே வசனத்துல தொடர்ந்து கீழ்வா. அவன் மறுபடியும் மறுதலித்தான். பேச்சு உன்னை என்ன செய்து? மத்தேயில சூப்பரா இருக்கும். மத்தேயு 26 எடுத்து வாசித்தீங்கன்னா அதுல அருமையா இருக்கும். உன் பேச்சு உன்னை என்ன செய்து? வெளிப்படுத்துது. நம்ம பேச்சுற பேச்சு ஒரு கிறிஸ்துவத்தை வெளிப்படுத்தணுங்க. நம்ம பேச்சுற பேச்சு கிறிஸ்துவத்தை வெளிப்படுத்தணும். நல்லா புரிஞ்சுக்க, கிறிஸ்துவத்தை வெளிப்படுத்துகிற நம்முடைய பேச்சு நம்ம எங்க இருக்கணுங்கிறத பாத்துக்கங்க. கிறிஸ்துவத்தை வெளிப்படுத்துகிற நம்முடைய வாழ்க்கை எங்க வாழ்ந்து காட்டணுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இவர் எங்க உட்கார்ந்து இருக்காரு, என்ன வார்த்தை பேசுறாரு, அவ சொல்றான் கிறிஸ்துவ, நீ ஒரு கிறிஸ்துவ, நீ இயேசுவோட இருந்த, உன் பேச்ச பார்த்தா அப்படி தெரியுது. ஆனா நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் சரியில்லை பேதுருவே சொல்ற மாதிரி இருக்குது. பேதுரு என்ன செய்யல? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? சத்த வரல, புரியுதா இல்லையா? பேதுருடைய பேச்ச பார்த்தா சூப்பரா இருக்குது. நீ கிறிஸ்துவோட இருந்த பேச்சு, நீ அவரை போல பேசுற. உன்னுடைய கண்ணை பார்த்தா கிறிஸ்துவுடைய அபிஷேகம் கொஞ்சம் தெரியுது. உன்னுடைய முகத்தை பார்த்தா அந்த பிரசனம் தெரியுது. ஆனா உட்கார்ந்து இருக்கிற இடம் சரியில்லையே பேதுருவே. தேவனுடைய பிள்ளையே, அன்பு சகோதரா சகோதரியே, நீ கிறிஸ்தவனா இருக்கிறோம் இன்னைக்கு உண்மையா சொல்லட்டா, பப்ளிக் ஓபன் அடி. வேண்டாங்க, சொல்லுங்க, தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க. அப்படியே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிடுறேங்க, கையை கூப்பி கேட்கறேங்க. பிள்ளைக்கு சொத்து சேர்க்காட்டி பரவாயில்ல, சாபத்தை சேர்த்துறாதீங்க. வேண்டாம். இந்த காலை ரொம்ப ஆழமா என்னோட ஒட்டச்சு அழுந்த காலையில இதுக்குதான் வந்தோன்னு சொல்லிட்டேன். அந்த கிருபை நாளைக்கு பேச போறேன். தெய்வத்தை உங்களோட நான் பேச விரும்புறேன். சொல்லி முடிக்கிறேன். வந்துருங்க அந்த வசனத்துக்கு. மத்தேயு 26 வந்துருங்க. 3 அதிகாரத்தை நீங்க வீட்டுல மாறி மாறி வாசிங்க. அவன் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறது. மத்தேயு 25 கடைசி வாசிங்க. 75 வாசிங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவ அவள் சொல்லுகிறா. இப்ப கடைசி 70 வாசிங்க. 75 26 75 வெளியே போய், இது கேட்ட உடனே சேவல் கூகிருச்சு. அவள் போய் வெளியே போய் அவள் எப்படி அழுகிறாங்க? மனம் கசந்து அழுகிறான். இதோடு நான் சொல்லி முடிக்க க்ளோஸ் பண்றேன். கவனிங்க, நல்ல கவனிங்க. இதான் கடைசி என்று நான் சொல்றேன். இப்ப இயேசு கிறிஸ்து இப்ப அவன் சொல்லிட்டான், எனக்கு தெரியாது சத்திய மனமும் தொடங்கிட்டான். அப்ப சேவல் கூகிருச்சு. இப்ப சேவல் ஏன் ஆண்டவர் சேவலை ஏன் அடையாளம் வச்சாரு தெரியுமா? பேதுருவே, அதுல மார்க்கிலே லூக்காலே சூப்பரா இருக்கும். பேதுரு உண்மை அடையாளத்தை வச்சோன்னு, பேதுருவே நான் யூதாஸ நம்பினேன், யூதாஸ் கிட்ட பப்ளிக்கா நான் பேசினேன். ஆனா யூதாஸ் கேட்கல, யூதாஸ் மனம் திரும்பல, யூதாஸ் தன்னை ஒப்பு கொடுக்கல, யூதாஸ் திரும்பி வரல. ஆனா நான் சொல்றேன், நீ திரும்பி வருவேன்னு நினைக்கிற. நான் வேணா உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? ஒரு சேவலை வேணா அடையாளம் வச்சு காட்டுறேன். ஒரு சேவலை வேணா அடையாளம் வைக்கிற. அந்த சேவல் கூகுறதுக்கு முன்னாடி நீ 3 தடவை மறுதலிப்பு எனக்கு தெரியும். ஆனா அந்த சேவல் கூகின உடனே என்ன நினைச்சுக்கோ. நான் சொல்ற எத்தனை புரியுது? அந்த சேவல் கூகும் பொழுது என்ன செஞ்சுக்கோ? என்னைய சத்தவர்கள் என்னைய நினைச்சுக்கோ. என்ன நினைச்சிட்டீனா நீ திரும்பி வந்துருவ. என்ன நினைச்சீனா நீ திரும்பி இடத்துக்கு நீ வந்துருவ. பேதுருவ
அப்பதான் வேதம் அழகா சொல்லுகிறது, பேதுரு என்ன செய்கிறான்? வெளியே வந்து மனம் கசந்தான். அல்லேலூயா. அன்பு சகோதரா சகோதரிய, நான் சொல்றேன், நீ உள்ள இருக்கிற போது, உலகத்துக்குள்ள இருக்கும் பொழுது, உலக காரியத்துல இருக்கும் பொழுது, நான் சொல்றேன் அன்பு சகோதரா சகோதரியே, நீ மன கசந்து அழக முடியாது. ஏன்னா நீ இருக்கிற இடம் அந்த மாதிரி. நீ வெளியே வா, ஆண்டவரே ஆண்டவருடைய சமூகத்துக்கு வா, உலகத்தை விட்டு வெளியே வா. நான் சொல்றேன், நீ மனம் கசந்து அழுந்து அர்ப்பணிக்கிற அந்த அர்ப்பணிப்பு உன் வாழ்க்கையில இருக்கு. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பேதுரு வெளியே வந்து மனம் கசந்து. இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அன்பு சகோதரா சகோதரியே, நீ மனம் கசந்து அழுகிற அந்த அர்ப்பணிப்பு உன் வாழ்க்கையில இருக்குமானா, நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம காட்டி கொடுத்துருக்கிறோம், எந்தெந்த இடத்துல நம்ம மறுதளித்திருக்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளியே வா. அதுக்குத்தான் அந்த சேவலை உனக்கு நான் அடையாளம் வச்சேன். அதுக்குத்தான் அந்த சேவலை வச்சேன். அந்த சேவல் கூக்கும் பொழுது என்ன நினைப்பேன்? ஆண்டவர் சொன்னாரே, ஐயோ ஆண்டவர் மறுதளிக்கிறதுக்கு முன்னாடி சேவல் கூவும். அப்போ உண்மையாகவே நீ மறுதளித்துக்கு அடையாளம் அதான்னு சொல்லி. ஆனா அந்த சேவல் கூக்கும் பொழுது என்ன நினைச்சினா நிச்சயமா என்னிடத்துல திரும்புவேன். அதுக்குதான் நீங்க வீட்டுல வாசிக்குங்க, யோவான் 21ஆம் அதிகாரத்துல ஏது மறுபடியும் பேதுருவோடு ஆண்டவர் பேசும்படியா வராரு. பேதுருவே, என்னை நேசிக்கிறாயா? பேதுரு பார்த்து சொல்றாரு. பேதுரு 3வது முறை கேட்கும் பொழுது பேதுரு துக்கப்பட்டு சொல்லுகிறார், நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். இப்ப சொல்லுங்க, இயேசு மறுபடியும் உன்னிடத்துல வருவார். இயேசு மறுபடியும் இடத்துல வந்து பேசுவார். என்னுடைய வாழ்க்கை எங்க இருக்கு? எத்தனை முறை மறுதளிச்சிருக்கோம்? யோசித்து பார்க்கலாம். இன்னைக்கு நீ வெளியே வந்தேனா மனம் கசந்து அழுகலாம். ஆண்டவர் நிச்சயமா உன்னை தேடி வருவா. நீ அர்ப்பணிச்சு மனம் கசந்து அழுகிற அர்ப்பணிப்பு நீ ஒப்பு கொடுத்தீனா தேவ பிள்ளையே, மறுபடியும் உன்னை வந்து உன்னிடத்துல அவர் பேசுவதற்கு ஆயத்தமாக அப்படி எழுந்து நிற்கலாமா? இன்னைக்கு ஆண்டுடைய பிரசன்னத்துல, ஆண்டுடைய கரத்துல, ஆண்டுடைய சமூகத்துல இன்னைக்கு பேதுரு மனம் கசந்து அழுதாரு. மறுபடியும் இயேசு தேடி வந்தாரு. அதே யூதாசு மனம், ஆண்டவரை சோத்திரம், மனம் நொந்து போனா, தன் செய்தது பாவம் என்பதை உண்மையா நினைத்து பார்த்தான். திரும்பல. நான் சொல்ற தேவ பிள்ளையே, இன்னைக்கு உன் வாழ்க்கையில இன்னைக்கு பேதுரு மனம் கசந்து அழுதார். எப்போ வெளியே வந்தாரு. இன்னைக்கு உள்ள இருக்கிற வரைக்கும், உலக கட்டுகளிலே, உலக சாபத்துல, உலக பாவத்துல, உலக காரியத்துல இருக்கிற வரைக்கும் உன்னால் அழுகவே முடியாது. உனக்குள்ள உணர்வு வராது. இன்னைக்கு ஆண்டவராகிய தேவ சமூகத்துல அப்படியே கரங்களை உயர்த்தி இருக்க இடத்துல அப்படி தேவ பிரசன்னத்துல எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டு, ஆண்டவரே நான் யூதாசு போல வேண்டாம், அட்லீஸ்ட் பேதுருவை போலாவது இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன், நான் வெளியே வர விரும்புகிறேன், மனம் கசந்து அழுக விரும்புகிறேன், என்னுடைய வாழ்க்கைய ஆவிக்குரிய வாழ்க்கைய ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். போதும் ஆண்டவரே, எனக்கு ஒரு சேவல், பேதுருக்கு ஒரு சேவலை அடையாளம் வச்சது போல இன்றைக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை நீங்க வச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு அடையாளத்தை வச்சிருக்கீங்க. போதும், நான் வெளியே வருவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உண்மையை ஒப்பு கொடுக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவர் எத்தனை ஒப்பு கொடுக்கிறீங்க? ஆண்டவரே, இவ்வளவு நாட்கள் என்னோட பேசாதது காரணம் இதுதானா? இவ்வளவு நாட்களா என் வாழ்க்கையில சோதனைகளும் வேதனைகளும் அணிவித்த நாட்கள் வேதனைகள் இதுதானா? ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி சொல்லலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்பாவை பார்த்து சொல்லுங்க. அப்பாவை பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு இயேசு உன்னை தேடி வந்து நிற்கிறார். உன் பக்கத்துல நிற்கிறாரு. நீ மறுதளிச்சிட்டீல, என்னை விட்டு தூரம் போயிட்டீல, தூரத்துல பின் செல்றேன்னு சொல்லி நீ என்னை விட்டு விலகி போயிட்டீல மகனே, மகளே, மறுபடியும் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ வருவையா, இடத்துல வருவாயா என்று கேட்கிறேன். ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா,
உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் திரும்பி வருவதற்கு, திரும்பிடத்தில் வருவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவே, எங்களை நினைத்தருளும். இயேசுவே, எங்கள் மேல் கண்ணோக்கமா இரு. நான் உள்ள இருந்த நாட்கள் போது, உட்கார வேண்டிய இடத்துல உட்காராம, உட்காராத இடத்துல உட்கார்ந்து நிமித்தம் மறுதலிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. மறுதலிக்க வேண்டிய ஒரு வேதனை வந்துருச்சு. போதுங்க தாவே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, திரும்பி வாங்கம்மா, திரும்பி வாங்க ஐயா. அப்பா உங்களை அவளோடு கேட்கிறேன், அவளோடு கேட்கிறேன். இந்த வார்த்தைக்காய் நன்றி சொல்லுகிறேன். ஒரு அர்ப்பணிப்போடு நாங்கள் கடந்து சொல்லுகிறோம். ஒரு அர்ப்பணிப்போடு எங்களுடைய ஜெபத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. எங்க பாவம், எங்க சாபம் என் சந்ததியை பின்பற்றவே கூடாதுப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு பேசினதுக்காக நன்றி. உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுத்து அந்த பகிர்ந்தவர்களுக்கு நாம் நன்றிகளை சொல்லுகிறோம். அம்மைமாருக்கும் நன்றி சொல்லுவோம். ஒரு பாடலை நாம் பாடுவோம். இப்பொழுது கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று நம்முடைய காணிக்கைகளை நாம் படைப்போம். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பேன். இன்னைக்கு ஒரு நல்ல அருமையான செய்தி. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை விசேஷித்தவர்களாய் அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய அழைப்பு வித்தியாசமான ஒரு கோணத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை நமக்கு வாய்ப்புகள் எப்பயுமே கிடைக்கிறது. சான்ஸ் இஸ் ஒன் டைம் என்று சொல்லுவார். நமக்கு சான்ஸ் வரும்போதெல்லாம் யார் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் புத்திசாலி. எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எப்பயுமே வாசப்படுகிற சான்ஸ் வரும்போது நெக்ஸ்ட் சான்ஸ் பார்த்துட்டே இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் நம்ம அச்சீவ் பண்ணவே முடியாது. வேதத்துல 2 மக்களை வைத்து அருமையான செய்தியை இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொடுத்தார். 2 பேருக்கும் எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. 2 பேருக்கும் வசனம் சொல்லப்பட்டது. 2 பேருக்கும் திருந்துவதற்கு காலம் கொடுக்கப்பட்டது. ஆனா ஒருத்தன் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லாம அவனுடைய கோல் செட்டிங்லயே போனான். கடைசியில் அவன் திருந்த நினைச்சும் அவனால என்ன செய்ய முடியல, திருந்தவே முடியல. இன்னொருத்தனும் கடவுளுடைய பிள்ளையாதான், ஊழியக்காரனாதான், ஆண்டவருடைய வேலைக்காரனாதான் அழைக்கப்பட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு காலம் வந்தது. கடவுளுடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்தான். அவனுக்கு மனம் திரும்புகிறதுக்கு ஒரு காலம் வந்தது. திரும்பினான். அவன் வேதத்திலே உயர்த்தப்பட்டான். பேதுரு, இல்லைங்களா? அதனால இன்னைக்கு நமக்கு ஐயா மூலமாக ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு அது உங்களுக்கு ஒரு சான்ஸ். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கக்கூடிய நம்ம ஆண்டவர் வேதவசனம் சொல்லுது, மத்தேயுல காக்காவை பாருங்க, குருவியை பாருங்க, அது விதைக்கிறதும் இல்லை, நொறுக்கிறதும் இல்லை. சாலமோனு அதுக்கு எல்லா விதத்திலும் ஆண்டவர் உங்க வச்சுக்கிறார். காட்டு புஷ்பங்களை பாருங்க, அதுக்கு உடுத்து வீத்தவன் யாரும் இல்லை. ஒவ்வொரு டிசைனா கடவுள் உண்டாக்கி இதை விட நீங்கள் விசேஷம். உங்களை என்னையும் ஆண்டவர் விசேஷித்தவர்களை அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை அழைத்திருக்கிறார். காலங்கள் கொடுக்கப்படுகிற பொழுது சிந்திப்போம். நம்மை மாற்றிக்கொள்ளுகிற காலம். யாரும் பெரிய காரியங்கள் இல்லை, நம்மை மாற்றிக்கொள்ளுகிற காலம். வாய்ப்புகள் வருகிற பொழுது, எச்சரிப்பின் சத்தங்கள் கேட்கிற பொழுது நாம எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுத்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையில தப்பித்துக் கொள்ளுகிற காலங்கள் நமக்கு இருக்கும். அதைத்தான் இன்னைக்கு ஐயாவுடைய சத்தியத்தின் வழியாக நாம் கண்டுகொண்டோம். இன்னைக்கு நமக்கு ஒரு பாடலை நாம் பாடுவோம். அப்பொழுது கற்றுக்கொண்டு நம்முடைய காணிக்கைகளை கொடுப்போம். நாம் யாரும் சேர்ந்து, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் என்ற பாடலை நம்முடைய பாடல் புத்தகத்திலே அந்த பாட்டு இல்லையே.
பாடிடலாமா? ரைட், பாடிடுவோம் அந்த பாடலை. நான் பாடுறேன். இதனால் விசேஷித்தவன் ராஜா மனதினம் யோசித்தவன். தேவானாயினால் விசேஷித்தவன் ராஜா மனதினம் யோசிப்பவன். எத்தினா இது எத்தினா நீர் என்னோடு வருவதினா. நீர் என்னோடு இருப்பதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாக்க பகலெல்லாம் கூட சொல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாக்க பகலெல்லாம் கூட சொல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. தேவனாயினால் விசேஷித்தவன் ராஜா மனதினம் யோசித்தவன். தேவனாயினால் விசேஷித்தவன் ராஜா மனதினம் யோசித்தவன். தாகம் கொண்ட தேவஜனம் ஆகம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் பார்க்கிறேன். எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் பார்க்கிறேன். தேவனாயினால் விசேஷித்தவன் மனதினம் யோசித்தவன். தேவனாயினால் விசேஷித்தவன் ராஜா மனதினம் யோசித்தவன். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவனாயினால் விசேஷித்தவன் ராஜா மனதினம் யோசித்தவன். தேவனாயினால் விசேஷித்தவன் ராஜா மனதினம் யோசித்தவன். எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. நமக்கு உண்டாக்க அவரோடு ஒப்புரவாகவே சொல்லி கிடைக்கிற பொழுது மனம் கசந்து கர்த்தரிடத்திலே நான் திரும்புவோம் என்று சொன்னார். பேதுருவும் தவறு செய்து வந்தார். அநேக முறை ஆண்டவராலே கடிந்து கொள்ளப்பட்டது.
அப்பாலே போ சாத்தானே என்று கடிந்து கொண்டார். எத்தனையோ நேரங்களிலே உன்னிடத்துல என்ன ஆவி கிரியை செய்கிறது என்றெல்லாம் சொல்லி ஆண்டவர் அவனை கடிந்து கொண்டார். அவனை எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாத்துலயும் முந்திரி கொட்டத்தனமா காரியங்களை செய்தவன், யோசிக்கவே இல்லாதபடிக்கு எல்லா காரியங்களும் தன்னார்வமாய் செய்கிற ஒரு மனிதன். அப்படியே அவனுடைய அதீத ஞானத்தினாலே ஆண்டவரை அவன் மறுதலித்தான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலே பிரியமானவர்களே, நாமும் இந்த நேரத்திலே எத்தனையோ நேரங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிறோம். ஆண்டவரை விட்டு மறந்து போனோம். சாட்சியாய் நிற்க வேண்டிய இடத்துல சாட்சியை இழந்து போனோம். சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டிய இடத்துல சாட்சியை காத்துக்கொள்ள மறந்து போனோம். என்னுடைய வார்த்தைகளை நான் கவனிக்க வேண்டிய நேரத்தில் என்னுடைய வார்த்தைகளை தவறாய் பேசினதுனால எத்தனையோ நேரங்களில் என் மீது வைத்திருந்த நன்மதிப்பை நான் இழந்து போயிருக்கிறேன். எத்தனையோ நேரங்களிலே ஆண்டவரிடத்திலே ஆண்டவருக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டிய நான் தகாத இடங்களிலே அமர்ந்து தகாத மக்களோடு பேசி தகாத மத்தங்களோடு ஒத்து போய் அநேக நேரங்களிலே என்னுடைய நல் சாட்சியை இழந்து போயிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவரிடத்திலே நான் திரும்பவும், ஆண்டவரே தயவா என்னை மன்னிங்க சுவாமி. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரிடத்திலே மனம் திரும்புதலோடு வருகிற பாவியை அவர் நேசிக்கிற தேவன், ஏற்றுக்கொள்ளுகிறவர். இந்த நேரத்துல நாம் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். என்னுடைய தவறுகளை மன்னிங்க சுவாமி, உடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுங்க. பேதுரு ஆதி திருச்சபையின் தலைவராய் உயர்த்தப்பட்டார். ஆதி திருச்சபையை நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பனாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார். இந்த நாளிலே நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லும். கர்த்தர் நம்மை மன்னிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவராகிறார். எங்களை நேசிக்கிற அன்பின் கர்த்தாவே, இந்த நல்ல இரவு பொழுதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் கூட சுவாமி எங்களை உடைய கரங்களிலே தருகிறோம் சுவாமி. வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது சுவாமி. ஆனாலும் நாளை பார்த்துக் கொள்ளலாம், நாளை பார்த்துக் கொள்ளலாம், நாளானைக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நாங்க களத்தை கடந்து போகிற போது நான் திரும்ப வேண்டிய தூரத்தை விட்டு வெகு தூரம் கடந்து வந்துகிறோம். திரும்ப முடியாமல் ஆபத்திலேயே நாங்கள் மரித்து போன மக்களாக காணப்பட்டுள்ளோம். இந்த நாளிலே நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை நீ காணுகிற பொழுது இந்த வெளிச்சத்துக்கு வா என்று சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கிறேன். மனம் திரும்பி உடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய கத்த கிருபைகளை தான் ஆசீர்வாதங்களை தந்து காத்துக்கொள்ளும். இந்த நேரத்திலும் வந்திருந்து உடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உடைய கிருபை சமாதான மக்களோடு கட்டும். இந்த நாளிலும் செய்தி கொடுத்த அருமையான தாசனை உடைய கரங்களை கொடுக்கிறோம். நாளை தினத்தின் காலை வேளையிலும் நாளை மாலையிலும் ஆண்டுடைய வார்த்தையை அவர் பகிர்ந்து கொள்கிற போது ஆவியானவர் பேசும்படியாக, ஆவியானவர் இடைப்படும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நல்ல பெயரில் ஜெபிக்கிறோம். படைத்த காணிக்கைகளுக்காக வருகிறோம். படைத்த மக்களை ஆசீர்வதி. தூரத்தினான பலனும் நன்மைகளும் எங்கள் ஒவ்வொருவரையும் சார்ந்து இயேசுவின் நல்ல பெயரில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தெய்வத்துடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சமாதானம் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாளிலே கர்த்தரிடத்திலே தங்களை அர்ப்பணிப்பு செய்த, மனம் திரும்பின, அடையாளத்தை பெற்றுக்கொண்ட அருமையான மக்களும் கர்த்தர் தருகிற நல்வாழ்வு எப்போதும் தங்கியிருந்து ஆசீர்வதித்து காத்துக் கொள்வதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்திலே காலை ஆராதனை சரியாக 9:30 மணிக்கு நாம் துவங்குவோம். நீங்கள் நேரப்பட வந்து கலந்து கொள்ளும்படியாகவும், அதைத் தொடர்ந்து நாளை